அன்புமணி அவர்களே, அண்ணாமலை அவர்களே, காணப்படும் அவர்களே, வெங்கையா அவர்களே, இன்னும் ஏராளமாக பேர் சொல்லி அழைக்கத்தலே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கை, ஏன்னா உங்களுக்கு கொன்னையூரிலிருந்து மின்சாரம் வந்து கொண்டிருந்தது. தடையில்லாத மின்சாரம் வேண்டும் என்பதற்காக இந்த பகுதி மக்கள் பல காலங்களிலே போராடி இருக்கிறீர்கள். நானும் பல நேரங்களிலே மே மாதத்தில் இந்த ஊருக்கு வருகிற பொழுதெல்லாம் இங்கே எப்படியாவது மின்தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு தங்குதடை இல்லாமல் மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய திருமயம் தொகுதியிலே ஒரே நேரத்திலே கடியாப்பட்டி, குளிவிதை, வேந்தன்பட்டி ஆகிய 3 இடங்களிலும் 3 துணை மின் நிலையங்களை ஒரே காலகட்டத்திலே நாங்கள் பெற்றுத் தந்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எந்த அரசியல் வரலாற்றிலும் 3 துணை மின் நிலையங்கள் ஒரு 5 ஆண்டு காலத்திலே வந்ததாக வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாற்றை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தங்குதடை இல்லாமல் மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வீடு மற்றும் வணிகத்துக்கு தனியாக ஒரு மின்பாதையும், விவசாயத்துக்கு என தனியாக ஒரு மின்பாதையும் ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு இப்பொழுது பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதுவும் திராவிட மாடல் ஆட்சி 2 நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா இப்ப நம் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வீடு வணிகத்துக்கு என்று ஒரு பாதை, வேளாண்மைக்கு என்று ஒரு பாதை, மின்பாதை உருவாக்குகின்ற பொழுது வேளாண்மை செய்கின்ற விவசாயிகளுடைய நலனிலே அக்கறை கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு தங்குதடையின்றி அந்த விவசாயத்துக்காக மின்சாரத்தை தருவதற்காக தனிப்பாதை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே எந்த ஒரு திட்டத்தையும் பார்த்து அது அந்த மக்களுக்கு எந்த வகையிலே பயன்படுகிறது என்பதை உணர்ந்து அறிந்து தெரிந்து அதை நிறைவேற்றி தருகிற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். காலையிலே நீங்கள் எல்லாம் வேலைக்கு செல்கிறீர்கள். இப்பொழுதெல்லாம் காலை 7 மணிக்கு போய் நாம் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டால் தான் அன்னைக்கு அட்டண்டன்ஸ் வரும். 8 மணிக்குள்ளே அங்கே போய் சேரணும். 7லேருந்து 8, அதான் 1 மணி நேரம் டைம். அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களாலே காலை உணவை கொடுத்து விட்டு செல்ல முடியவில்லை. அதனால அந்த பச்சிளம் பிள்ளை 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க அன்றைக்கு பசியோடு பட்டினியோடு செல்ல வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா தினசரி நீங்கள் சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு போக முடியாது. அதுக்காகவே அந்த பிள்ளைங்களும் தினசரி நான் பழைய சாதம் சாப்பிட்டு போறேன்னு சொல்லவும் முடியாது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை நேரிலே கண்டு அறிந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு திட்டமாக காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார். அதுதான் இதிலே வித்தியாசம். உலகத்தில் யாரும் இதை எண்ணி பார்க்கவில்லை. இதை எண்ணி பார்த்த ஒரே முதலமைச்சர், தாய்மார்களுடைய கஷ்டத்தை, அந்த குழந்தைகளுடைய கஷ்டத்தை எண்ணி பார்த்த முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். எனவேதான் காலை உணவு திட்டம் உங்கள் கைக்கு வந்தது. இன்றைக்கு பல மாநிலங்களிலே மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசுகிறார்கள். அவர்களாலே செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் நாங்கள் 1,16,00,000 பேருக்கு ஆரம்பித்து இன்றைக்கு 1,31,60,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகையை தருகிறோம். குஜராத்திலையும் டெல்லியிலையும் மகாராஷ்டிராவிலையும் தேர்தலுக்காக அறிவிச்சாங்க. உடனே மக்கள்லாம் நமக்கு பணம் கிடைக்க போது மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. தேர்தல் முடிச்சு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. படிப்படியாக பல நிபந்தனைகளை விதித்து அவர்களுக்கான அந்த உரிமை தொகையை குறைத்து விட்டார், எண்ணிக்கையை குறைத்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் நிபந்தனைகளை தளர்த்தி எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கிறோம். இதுதான் மக்களுக்கான அரசு, மக்களுடைய அரசு.
எனவே உங்களுக்கான அரசை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஒரு காலத்துல நம்ம பஸ்ல வெளியூருக்கு போறோம்னா டவுன் பஸ்ல கையில 10 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு போனா போயிட்டு திரும்பி வர முடியும். ஆனா கையில ₹1 கூட இல்லாம இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு போயிட்டு வர முடியும்னா அது இந்த காலத்துல தான் முடியும், வேறு எந்த காலத்திலையும் முடியாது. அதை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். நம்முடைய பெண்கள்லாம் கெட்டிக்காரங்க. பழனிக்கு போறதுன்னா இங்கேருந்து பொன்னமராவதி, அங்கேருந்து நத்தம், அங்கேருந்து திண்டுக்கல், அங்கேருந்து ஒட்டச்சத்திரம், அங்கேருந்து பழனி போறீங்களா இல்லையா? உண்மை. இதை நாங்கள் கண்கூடாக பலரோடு பார்த்து விட்டு பேசிவிட்டு தான் சொல்லுகிறோம். பழனிக்கே சும்மா போயிட்டு வரோம், திருச்செந்தூருக்கு போயிட்டு வரோம், வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரோம், நாகூருக்கு போயிட்டு வரோம்னா போகக்கூடிய ஆற்றலை, திறமையை நம்முடைய பெண்கள் பெற்றிருக்காங்க. அந்த காசை அவங்க தங்களுடைய செலவுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். அதன் மூலமாக மாதம் அவர்களுக்கு ஒரு ₹1000 கிடைக்கிறது. உரிமை தொகை மூலமாக கிடைக்கிறது. இந்த வருஷம் பொங்கலை போல மகிழ்ச்சியான பொங்கல் எந்த காலத்திலையும் கிடையாது. ₹4000. கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி காலையில நம்ம தமிழ்நாட்டு பெண்கள்லாம் காலையில விடிஞ்சு பார்த்த உடனே ஒரே ஷாக் இல்லையா? ₹5000 எப்படிடா வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எந்த கணக்குல வந்துச்சு, யாருக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் முதலமைச்சர் சொன்னார், 3 மாதங்களுக்கான தொகை 3000, கோடை காலத்திலே உங்கள் குழந்தைகளையோ குடும்ப செலவுக்கோ வைத்துக் கொள்ளுங்கள் 2000, எனவே 5000 என்று தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லிட்டு செய்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சொல்லுவார், செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார். இன்னைக்கு அவர் எந்த நிலைமையில் இருக்காருன்னு எங்களுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. வந்தவரை வரவேற்று அரவணைத்து அவர்களுக்கு இடம் தருகிற தலைவராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்தார் என்றால் அவரை அரவணைத்து அவருக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கிறார். பழனிசாமி இடத்திலே கிடைக்காத மரியாதையை இன்றைக்கு தலைவர் தளபதி இடத்திலே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இடத்திலே பெற்று இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நானும் இனி அரசியலிலே தீவிரமாக ஈடுபட முடியும், எனக்கு ஒரு தலைமை கிடைத்திருக்கிறது, என்னை நம்பி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு OPS மகிழ்ச்சியோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமும் நம்முடைய மு.க. ஸ்டாலின் தலைவர் தான். எனவே யார் வந்தாலும் அவர்களை அரவணைக்கிறார். தேமுதிக வருதா, கவலைப்படாதீங்க, வாங்க அரவணைச்சுக்கிறோம். காங்கிரஸா கூட சீட்டா எங்கள்ல குறைச்சிக்கிறோம், உங்களுக்கு தர்றோம். இப்படி கூட்டணியை 10 ஆண்டு காலமாக அரவணைத்து இன்னும் வலிமைப்படுத்திக் கொண்டு செல்லுகிற ஒரே முதலமைச்சர், ஒரே ஆட்சி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு ஆட்சி. இன்னைக்கு மேலும் மேலும் இன்னும் வர தயாரா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. இதயத்தில் இடம் என்று சொன்னால் அன்றைக்கு ஏற்றுக்கொள்வார்கள், இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அன்றைக்கு இவர் வந்தார், நம்முடைய கே செல்லகுமார் வந்தார், வா உனக்கு ஒரு இடம் தருகிறேன், நீயும் போட்டியிடு, கருணாஸ் நீ வா உனக்கு ஒரு இடம் தருகிறேன், நீயும் போட்டியிடு என்று சொல்லி ஒவ்வொருவரையும் வரவழைத்து அரவணைத்து அவர்களுக்கும் இடம் தந்து அவர்களுக்கும் அரசியல் அங்கீகாரம் தருகிற தலைவராக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்குகிற தலைவராக 29 இவர் என்ன பண்ண போறாருன்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பயப்படுகிற தலைவராக, அரசியல் பேசக்கூடாது என்றாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றல், திறமை, தலைமை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒருவருக்குத்தான் உண்டு. அதை நிச்சயம் அவர் நடத்தி காண்பிப்பார். இன்றைக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொருவரையும் பக்குவமாக வரவழைத்து அரவணைத்து, பாருங்கள் உங்களுக்கு உரிய மரியாதையை தருகிறேன் என்று சொல்லுகிற அந்த மனப்பக்குவம் மிக சக்தி மிகுந்த எந்த தலைவனுக்கும் இருக்காது. ஆனால் இந்த தலைவனுக்கு இருக்கிறது. அதனால் தான் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது. நாங்கள் யாருக்கும் தலைகுனிய மாட்டோம் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய தைரியத்தை தமிழனுக்கு தந்திருப்பது தமிழ்நாடு அரசு, நம்முடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சி. எனவே இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒன்றிலே இத்தனை நன்மைகளை தந்திருக்கிற நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி 2 புதுமையான புரட்சிகளை இந்திய மண்ணிலே உருவாக்கி காண்பிப்போம்.
இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு. உலகத்திலே இருக்கக்கூடிய பல நாடுகளோடு போட்டி போடத்தக்க அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிற நாடு தமிழ்நாடு என்கின்ற அளவுக்கு கொண்டு செல்ல நீங்கள் அத்தனை பேரும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக இருங்கள் என கேட்டு இந்த